இது கருத்து நேரம். இப்போ நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் நமக்காக கொடுத்த இந்த டாக்ஸ் ஜிஎஸ்டி முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் மிடில் கிளாஸாக இருக்கிற நீங்கள் வந்து பாப்கார்ன் கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. ஸோ நீங்கள் ஸ்வீட் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸு, இல்லை வந்து பேக் பண்ணி வாங்கினீங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸு, அப்புறம் சால்ட் அண்ட் ஸ்பைஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸு. ஸோ இனிமேல் நீங்கள் சாப்பிட்ற பாப்கார்ன் கூட இனிமேல் டேக்ஸ் வந்து வித்தியாசமாக தனித்தனியாக கட்ட போகிறீங்க. ஸோ இந்த அளவுக்கு, அதாவது இது தவிர்த்து இன்னும் நிறையா நம்ம டேக்ஸ் கட்டுறோம் ஜிஎஸ்டியில். இந்த அளவுக்கு நம்ம டேக்ஸ் கட்டுற நமக்கு இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்யூச்சரும் இல்லை ஆப்ஷனும் இல்லையா. அதாவது ஃப்யூச்சரும் ஆப்ஷனும் இல்லாத ஒருத்தவங்க யாருக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு தொடர்ந்து இந்த ஜிஎஸ்டி கட்டணும்? அப்படி என்ன விதமான சர்வீஸ் இவங்க நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றது இப்போ நமக்கு ஒரு முக்கிய கேள்வியாக இருந்திருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம முக்கியமாக அட்ரெஸ் பண்ணணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.